ஸோ ஹாய் எவ்ரி ஒன். நம்ம எஸ்பிஐ பிஓ கிளர்க் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு டே 19. ஸோ டே 19ல் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக் அண்ட் ஈஸியான டாப்பிக்கும் கூட, ரைட்? ஸோ பிளட் ரிலேஷன். பிளட் ரிலேஷனில் நம்ம கற்றுக்க வேண்டியது எப்படி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும், ஒரு பார்க்க நீட்டான கிராஃப் எப்படி வரையணும், அண்ட் எல்லா ரிலேஷனுக்கும் என்னென்ன பேர், இங்கிலீஷ் டேர்ம்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். பிளட் ரிலேஷன் ரொம்ப ஈஸி. அண்ட் இன்ஃபேக்ட் இப்போலாம் பிளட் ரிலேஷனை நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கூட கம்பைன் பண்ணி கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க, ரைட்? ஸோ வெயிட்டேஜ் படி பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், கண்டிப்பாக கேட்கக்கூடிய டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ், ரைட்? ஸோ ப்ரீவியஸ் இயரில் ரீசெண்டாக கேட்ட பேங்கிங் எக்ஸாம்ல இருந்து எடுக்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பேசிக் டேர்ம்ஸ், டெர்மினாலஜிஸ், எப்படி கிராஃப் ஈஸியாக வரைகிறது, ஒவ்வொருத்தரையும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, கிராஃபை பார்த்தோன்னே அந்த ஆல்பபெட்டை பார்த்தோன்னே அவங்க என்ன ரிலேஷன் அப்படின்னு நமக்கு தெரிகிற அளவுக்கு எப்படி கிராஃபை வரைகிறது அப்படின்னு கற்றுக்க போகிறோம். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் கிராஃப் வரைய கற்றுக்குவோம், அப்புறமா சம்ஸை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பிளட் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் இங்கே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ நான் அப்படின்னு சொன்னால மேல் அப்படின்னா ப்ளஸ் சிம்பிள், ஃபீமேல் அப்படின்னா நெகட்டிவ் சிம்பிள். இதை நான் யூஸ் பண்ணுற சிம்பிள். நீங்கள் ஆல்ரெடி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையே ஃபாலோ பண்ணுங்கள். பட் இன்கேஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கிராஃப் வரைய கற்றுக்கிறேன் அப்படின்னா இந்த பேட்டர்னையே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ எனக்கு அப்பா ஒருத்தர் இருக்கார், ரைட்? அப்பா அப்படின்னா அவரும் மேல் தானே. ஸோ அப்போ ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. ஜெண்டர் தெரிஞ்சால் உடனே அந்த ஜெண்டரை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சம் ஆன்சர் கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அம்மாவை, அம்மா லேடி அப்படிங்கிறனால, உமன் அப்படிங்கிறனால நான் அதை மைனஸ் சிம்பிளை யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த டபுள் ஏரோ மார்க் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் பேர் அப்படிங்கிறத பார்த்தோன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் ஒரு சின்ன ரெப்ரசன்டேஷன். டபுள் ஏரோ மார்க் அப்படின்னா அவங்க கப்பல். இப்போ அம்மாவுக்கு யாராவது பிரதரோ சிஸ்டரோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ பிரதர் இருந்தால், ஸோ சிப்ளிங்ஸை ரெப்ரசன்ட் பண்ண சிங்கிள் ஏரோ மார்க் யூஸ் பண்ணுங்க. கப்பலுக்கு டபுள் ஏரோ மார்க், சிப்ளிங்ஸுக்கு சிங்கிள் ஏரோ மார்க். ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆனால், எனக்கு முன்னாடி ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆனால் மேலே எழுதுங்க, எனக்கு அப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷனில் வந்தால் கீழே எழுதுங்க, ரைட்? இப்போ எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபாதர் இருப்பார், அப்படிதானே? ஸோ அவரை நான் சீன்னு வச்சுக்கலாமா? ஸோ அவரு ப்ளஸ். இப்போ எங்கள் அப்பாவுக்கு அம்மா இருப்பாங்க, அப்படிதானே? ஸோ அவங்கள நான் டின்னு வச்சுக்கிறேன், ரைட்? ஸோ எப்பயுமே ஜென்ரேஷன் வைஸ் போனால் வெர்டிக்கலில் எழுதுங்க. ஒரே ஜென்ரேஷனில் சிப்ளிங்ஸோ அல்லது நம்மளுடைய ஒய்ஃப் அப்படிலாம் வந்தாங்க அப்படின்னா, பேர் கப்புள் அப்படிலாம் வந்தாங்கன்னா வெர்டிக்கல் ஆர்டரில் எழுதுங்க, ரைட்? ஸோ இதான் நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் திங் இன் பிளட் ரிலேஷன். ஸோ ஜென்ரேஷன் வைஸ் எழுதணும்னா வெர்டிக்கலாக எழுதுங்க, ஒரே ஜென்ரேஷன்லேயே எழுதணும்னா ஹரிசாண்டலில் ரெப்ரசென்ட் பண்ணுங்க. இப்போ இவங்க எல்லாமே லிவ்ஸ் இன் சேம் ஜென்ரேஷன் அப்படின்னு மீனிங், ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்னா அப்பா செகண்ட் ஜென்ரேஷன், இப்போ நான் இருக்கிறது தேர்ட் ஜென்ரேஷன், ரைட்? எனக்கு ஒரு டாட்டர் இருந்தாங்க அப்படின்னா தட் வில் பி த ஃபோர்த் ஜென்ரேஷன், ஓகேவா? ஸோ ஜென்ரேஷன் வைஸ் போனால் அப்படியே கீழே எழுதுங்க, இல்லை மேலே எழுதுங்க. ஒரே ஜென்ரேஷனாக இருந்தால் வெர்டிக்கல் எழுதுங்க. இதான் நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக். இப்போ இப்போ நான் இங்கே இருக்கேன், எனக்கு அப்பா அண்ட் அம்மா இருக்காங்க. இப்போ எனக்கு அப்பாவுக்கு பிரதர்ஸ் இருக்கலாம், அப்படிதானே? அண்ட் அம்மாவுக்கு பிரதர்ஸ் அல்லது சிஸ்டர்ஸ் இருக்கலாம், அப்படிதானே? ஸோ அவங்களெல்லாம் நான் எப்படி கூப்பிடுவேன் அப்படின்னு கற்றுக்குவோம், ரைட்? அப்பாவோட அண்ணனாக இருந்தால் தமிழில் பெரியப்பா, பட் இங்கிலீஷில் அப்பா சைடு இருந்தாலும் சரி, அப்பாவோட சிப்ளிங்ஸாக இருந்தாலும் சரி, அம்மாவோட சிப்ளிங்ஸாக இருந்தாலும் சரி, ரைட்? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அல்லது சிஸ்டர்ஸ் இவங்களை எல்லாம் எப்படி கூப்பிடுவோம்? சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லிக்குவோம், ரைட்? சிப்ளிங்ஸ்னா எல்லாரும் ஒரே பேரண்ட்ஸுக்கு பிறந்த சில்ட்ரன்ஸ், ஓகேவா? ஸோ அப்பாவோட சிப்ளிங்காக இருந்தாலும் சரி, அம்மாவோட சிப்ளிங்காக இருந்தாலும் சரி, மேல்னா அங்கிள், ஃபீமேல்னா ஆண்ட். இன் ப்ரிசைஸ் ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா மேட்டர்னல் அங்கிள், அம்மா சைடு இருந்தால் மேட்டர்னல் அங்கிள், அப்பா சைடு இருந்தால் பேட்டர்னல் அங்கிள், ஓகேவா? ஸோ தென் இப்போ நான் அவங்கள அங்கிள் ஆண்ட்னு கூப்பிடுவேன், பட் அவங்க எனக்கு எப்படி கூப்பிடுவாங்க என்ன அப்படின்னு நான் கற்றுக்கணும், அப்படிதானே? இப்போ பியோட பிரதர் எஃப், அதாவது எங்கள் அப்பா பியோட பிரதர். ஸோ பிரதரோட பையனை எப்படி கூப்பிடணும் அப்படின்னா, ஸோ பிரதர்ஸ்
சன்னா எப்படி கூப்பிடணும் அப்படின்னா நெவ்யூன்னு கூப்பிடணும், ரைட்? இதே பிரதர்ஸுக்கு டாட்டர் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நம்ம நீஸ்ன்னு சொல்லுவோம், ரைட்? நம்ம அவங்கள அங்கிள்னு கூப்பிடுவோம், அவங்க நம்மளே நெவ்யூன்னு கூப்பிடுவாங்க, இல்லை நீஸ்ன்னு கூப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அப்பாவுக்கு அப்பா இருப்பாங்க அப்படிதானே, ஸோ கிராண்ட் ஃபாதர். அண்ட் அவங்களுக்கும் ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க அப்படிதானே. ஸோ இப்போ இந்த பி, இவங்க ரெண்டு பேரும் சிப்ளிங்ஸ் அப்படின்னா எஃப்க்கு ஃபாதர்னா பிக்கும் ஃபாதர். இப்போ எம்மோட ஹஸ்பண்டோட ஃபாதர் நம்ம நம்ம ஒய்ஃபோட அம்மாவையோ அல்லது நம்ம ஒய்ஃபோட அப்பாவையோ எப்படி கூப்பிடுவோம்? தமிழ்ல மாமனார் மாமியார்னு கூப்பிடுவோம். ஸோ இங்கிலீஷ்ல இல்ல, இன்னும் சொல்ல போனா மாமா அத்தைன்னு கூப்பிடுவோம். பட் அதை அங்கிள் ஆண்ட்னு இங்கிலீஷ்ல சொல்லிடாதீங்க. ஸோ ஃபாதர் இன்லா மதர் இன்லான்னு தான் சொல்லணும். அதே மாதிரி எம்முக்கும் பேரண்ட்ஸ் இருக்கலாம் தானே. ஸோ இப்போ எஸ்ஸுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள பி கியூன்னு வச்சுக்கோம். இப்போ வந்து எஃப்க்கு பி என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, ஜெண்டர் தெரியாத வரைக்கும் நீங்களா அது வந்து மேல் பர்சன் ஃபீமேல் பர்சன் ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது, ரைட்? ஃபர்ஸ்ட் எழுதுனா மேல், செகண்ட் எழுதுனா ஃபீமேல் அப்படின்லாம் ஒரு ஆர்டரும் கிடையாது. இது மேல்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால அவங்க என்ன ரிலேஷன் வேணும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ செகண்ட் திங், நெவ்யூனா என்னன்னு பார்த்தோம், நீஸ்னா என்னன்னு பார்த்தோம், அங்கிள் ஆன்டி ஃபாதர் இன்லா மதர் இன்லா அதெல்லாம் பார்த்தோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஜெண்டர் தெரியலனா ரிலேஷனை நீங்களே அசியூம் பண்ணக்கூடாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் பிளட் ரிலேஷன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே எம் இருக்காங்க, இங்கே எஸ் இருக்காங்க. எஃப் எஸ் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா ஒய்ஃபோட சிஸ்டரை சிஸ்டர் இன்லான்னு சொல்லணும், ரைட்? அதே மாதிரி எம் பியை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா ஹஸ்பண்டோட பிரதரை பிரதர் இன்லான்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ ஒய்ஃபோட சிஸ்டர்னா சிஸ்டர் இன்லா, அதே மாதிரி ஹஸ்பண்டோட சிஸ்டர்னாலும் சிஸ்டர் இன்லா, ஒய்ஃபோட பிரதர்னாலும் பிரதர் இன்லா, அதே மாதிரி ஹஸ்பண்டோட பிரதர் அப்படின்னாலும் பிரதர் இன்லா. ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக் திங்ஸ் இன் பிளட் ரிலேஷன். அண்ட் இன்கேஸ் எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம சம் சால்வ் பண்ணும்போது அந்த ரிலேஷனோட நேம்லாம் பார்த்துக்குவோம். ஸோ இப்போ நம்ம சம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், செலக்ட் த கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ் from the given choice. How is my brother's father? So இப்போ நான் இருக்கேன், ரைட்? ஸோ myself, my brothers. ஸோ எனக்கு ஒரு பிரதர் இருக்காங்க. பிரதர் அப்படின்னா உடனே ஜெண்டரையும் நோட் பண்ணிக்கணும். பிரதர்ஸ் ஃபாதர். ஸோ பிரதருக்கு ஃபாதர் இருக்காங்க, ஃபாதரோட ஃபாதர், ரைட்? ஸோ ஃபாதரோட ஃபாதர்ஸ் டாட்டர். அப்போ இவங்களுக்கு இன்னொரு சைல்டும் இருக்காங்க, ரைட்? நான் அதை இந்த சைடு எழுதல, இந்த சைடு எழுதிக்கிறேன். சைல்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க, அது டாட்டரா, சாரி ஃபாதர்ஸ் டாட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ டாட்டர் அப்படின்னா நெகட்டிவ் சிம்பிள் போட்டுக்கோங்க. டாட்டரோட டாட்டர் மறுபடியும் நெகட்டிவ் சிம்பிள், இஸ் ரிலேட்டட் டு மீ. அப்போ என்னுடைய பிரதர்னா நாங்கள் ரெண்டு பேரும் சிப்ளிங்ஸ் அப்படிதானே. அப்பாவோட அக்காவோ தங்கச்சியோ சிஸ்டர், ரைட்? அப்பாவோட சிஸ்டர் பொண்ணை நான் எப்படி கூப்பிடணும்? ஸோ இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் என்ன வேணும் அப்படின்னா கசின்ஸ், ரைட்? ஸோ ஜெண்டர் தெரிஞ்சா கசின் பிரதர், ஜெண்டர் ஒருவேளை ஃபீமேலாக இருந்தால் கசின் சிஸ்டர், ஜெண்டர் தெரியலனா நார்மல் வேர்ட் கசின். ஸோ கசின் நம்மளுடைய ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் ஒன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸி டு சால்வ். ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. டைம் நார்மலாக யாருமே அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க, பட் கொஞ்சம் ஸ்பீடாக மட்டும் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்போ வேணா வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க, நீங்களும் சைமல்டேனியஸாக சால்வ் பண்ணிட்டு உங்கள் ஆன்சர் கரெக்டாக வேணா செக் பண்ணிக்கோங்க. டன்னா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், டி இஸ் ஒன்லி டாட்டர் ஆஃப் ஏ. ஸோ ஏ இருக்காங்க, ஏக்கு ஒரே ஒரு டாட்டர் இருக்காங்க, ஒன்லி டாட்டர், ரைட்? டாட்டர் தான் ஒன்று இருக்காங்க, சன்ஸ் இல்லைன்னு அவங்க சொல்லவே இல்லை, ரைட்? ஒன்லி சில்ட்ரன் அப்படின்னா ஒரே ஒரு சைல்டு மட்டும் இருக்காங்க, பட் இங்கே ஒன்லி டாட்டர்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால சன்ஸ் இல்லை அப்படிங்கிற அசம்ஷனுக்குலாம் நம்ம வரக்கூடாது. ஸோ ஹூ இஸ், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஆகட்டும், இந்த மாதிரி எந்த லாஜிக்கல் ரிலேட்டட் ரீசனிங்காக இருந்தாலும் அண்ட் பட் வந்துச்சு அப்படின்னா it always represents the first person, right? D is the only daughter of A. And அப்படின்னா D அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சம்ம சால்வ் பண்ணும்.
பட் whom, which, whose இந்த மாதிரி கொஸ்டின் டைப் வேர்டு வந்துச்சுன்னா இட் ஆல்வேஸ் ரெப்ரசன்ஸ் செகண்ட் பர்சன். ஓகேவா? ஸோ இங்கே who வந்திருக்கு, அதனால இட் ரெப்ரசன்ஸ் செகண்ட் பர்சன். இங்கே யாரு செகண்ட் பர்சன்? சூப்பர், ஏ தான் செகண்ட் பர்சன். ஸோ ஏ யாரோடைய சன்? ஏ இஸ் த ஒன்லி சன் ஆஃப் சி. ஏ இஸ் த ஒன்லி சன் ஆஃப் சி, அதனால பிளஸ் போட்டுக்கோங்க. இஃப் பி இஸ் சன் இன் லா ஆஃப் ஏ, ஸோ பி வந்து சன் இன் லானா டாட்டரோட ஹஸ்பண்ட் தானே, ஏன்னா வேற எந்த டாட்டரும் இல்லை, ஒன்லி டாட்டர்னு சொல்லிட்டாங்க, அதனால இவங்களுக்கு ஹஸ்பண்ட் தான் பியா இருக்கணும். ஸோ பி இஸ் த சன் இன் லா ஆஃப் ஏ. ஹவு பி இஸ் ரிலேட்டட் டு டி? ஸோ பிக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன்? பி டிக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஸோ ஹஸ்பண்ட் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ செலக்ட் த கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரம் த கிவன் சாய்ஸ். ஒரு ஃபோட்டோகிராஃபை காட்டி, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கேள்விஸ், ரைட்? ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபை காட்டி அவங்க ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, கடைசியாக நம்ம என்ன ரிலேஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே யார் யாரெல்லாம் இருக்கா? மிஸ்டர் சரண் இருக்காங்க அண்ட் மிஸ்டர் டேனியலும் இருக்காங்க. அண்ட் சரண் டேனியல்ட்டு சொல்றாரு த பர்சன் இன் த ஃபோட்டோகிராஃப் இஸ் யுவர் பிரதர்ஸ். அப்படின்னா டேனியலோட மதருக்கு ஒரு பிரதர் இருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வெர்டிக்கல், மதர்னா மேலே போனேன், பிரதர்னா சிங்கிள் ஏரோ மார்க் போட்டேன். ஜெண்டர் தெரிஞ்சோன்னா அப்பப்போ அதெல்லாம் நான் நோட் பண்ணிட்டே வரேன். ஓகேவா? ஸோ மதர்ஸ் பிரதர்ஸ் ஒன்லி சிப்ளிங். இப்போ பிரதருக்கு ஒரே ஒரு சிப்ளிங் தான் இருக்காங்க அப்படின்னா யாரு? அது அவங்களுடைய மதராக தான் இருக்கணும், அப்படிதானே? சிப்ளிங் இஸ் மை மதர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க யாரு? சரணோட மதர். அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன வேணும்? பிரதர்ஸ் வேணும், அப்படிதானே? ஸோ இங்கே எங்கேயுமே இவங்க ரெண்டு பேர்த்தோட ஜெண்டரை பற்றி நம்ம பார்க்கவே இல்லை. பார்த்துன்னா நானே நோட் பண்ணியிருப்பேன், அப்படிதான். ஆனாலும் இருந்தாலும் நான் ஏன் அவங்கள பிரதர்ஸ்னு சொல்கிறேன்? பேரை வச்சு பேராதீங்க. சரண் இருக்காங்க, டேனியல்னு இருக்காங்க, அதனால அவங்க பிரதர்ஸ் தான் வருவாங்க அப்படின்லாம் அசியூம் பண்ணாதீங்க. மிஸ்டர் அப்படின்னு முன்னாடி இருக்கு. மிஸ்டர் அப்படின்னா அவங்க மேலா இருப்பாங்க, ரைட்? இதே எம்ஆர்எஸ் மிஸ்ஸஸ் இல்லை மிஸ்ன்னு இருந்துச்சுன்னா அவங்க ஃபீமேல். மறுபடியும் சொல்றேன், நேமை வச்சு ஒரு கொஸ்டின்ல கூட நீங்க ஜெண்டரை அசியூம் பண்ணிடாதீங்க. டேனியல் நமக்கு நம்ம நம்ம இதுல டேனியல்னா மேல்னு அர்த்தம், ரைட்? ஸோ அதுக்காக கொஸ்டின்லயே மேல் தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ பிரதர்ஸ் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, ஸோ இந்த சம்ல நம்ம ஃபர்ஸ்ட் சார்ட் வரைஞ்சிரும். சார்ட் வரைஞ்சிட்டு ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ ஏ இஸ் மேரிட் டு யூ அண்ட் அவங்களுடைய ஜெண்டர் தெரியாது, அதனால அப்படியே வச்சிருப்போம். W இஸ் ஃபாதர் ஆஃப் யூ அண்ட் எக்ஸ். ஸோ W யூக்கும் ஃபாதர், எக்ஸுக்கும் ஃபாதர். ஓகேவா? ஸோ அப்போ யூ அண்ட் எக்ஸ் என்ன வேணும்? தே ஆர் சிப்ளிங்ஸ். ஓகேவா? தென் எக்ஸ் இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் ஹெச். ஸோ ஒருத்தர் தான் டாட்டர் அப்படின்னா இவங்க கண்டிப்பா மேல்னு மாறிடுவாங்க, அப்படிதானே? ஒரு டாக்டர் தான் இருக்காங்கன்னா இன்னொரு சில்ட்ரன் இருந்தால் அவங்க சன்னா தான் இருக்கணும். டாட்டர் ஆஃப் ஹச்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால ஆல்ரெடி ஃபாதர் இருக்காங்க, அப்போ ஹச்சிங்கிறது மதராக தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் என் இஸ் த ஒன்லி சைல்ட் ஆஃப் ஏ. ஸோ என் வந்து ஒன்லி சைல்ட் ஆஃப் ஏ. அவங்களுடைய ஜெண்டர் தெரியாது, மேலாகவும் இருக்கலாம் ஃபீமேலாகவும் இருக்கலாம். ஸோ தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் டெஃபினெட்லி நாட் ட்ரூ? நாட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம எக்ஸாம் அந்த ஹார்ட் சீட்ல இருக்கும்போது இந்த மாதிரி வேர்ட்லாம் பார்க்க மறந்துடும், ரைட்? அப்புறம் வந்து ஃபீல் பண்ணுவோம், சரி நாட்டை பார்க்காம விட்டேன். ஸோ அதுலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஎஸ் ஃபாதர் ஆஃப் என். ஸோ யூ வந்து மேல், ஃபாதர் ஆஃப் என், டெஃபினெட்லி ட்ரூ, அப்படிதானே? அண்ட் யூஎஸ் சன் ஆஃப் ஹெச். ஸோ சன் ஆஃப் ஹெச், இவங்க ரெண்டு பேரும் பேர், டபிள்யூ ஹெச்சும் பேர், அதனால யூ அவங்களுடைய சன். அண்ட் என் இஸ் நெவ்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சிப்ளிங்ஸ். சிப்ளிங்ஸோட பசங்களை என்னன்னு கூப்பிடுவோம்? ஒன்று நெவ்யூன்னு கூப்பிடுவோம், இல்லை நீஸ்ன்னு கூப்பிடுவோம். ஆனால் இங்கே அவங்க நெவ்யூன்னு கூப்பிட்டாங்க. இவங்களுடைய ஜெண்டர் மேலா இருந்தால் நெவ்யூ, பட் இவங்களுடைய ஜெண்டர் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால இட் இஸ் நாட் டெஃபினெட்லி ட்ரூ. ட்ரூவாக இருக்கலாம். WS ஃபாதர் இன் லா ஆஃப் ஏ. ஸோ ஏக்கு ஃபாதர் இன் லா. ஸோ WS ஃபாதர் இன் லா ஆஃப் ஏ. அண்ட் லாஸ்ட் ஒன் H இஸ் ஒய்ஃப் ஆஃப் W. H தான் ஒய்ஃபோட W. ஸோ இது மட்டும் தான் டெஃபினெட்லி நாட் ட்ரூ.
So option 3 is our answer. Okay, wow. So next one, select the correct alternative. So P is sister of R. ரைட், சிப்ளிங்ஸ்னா சிங்கிள் ஏரோமார். பி வந்து ஆரோடைய சிஸ்டர். ஆர் என்ன ஜெண்டரா வேணாலும் இருக்கலாம். எல் இஸ் ஃபாதர் ஆஃப் ஆர். ஸோ ஆரோடைய ஃபாதர்னா அவங்க பிக்கும் ஃபாதரா தான் இருப்பாங்க, ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சிப்ளிங்ஸ். ஜி இஸ் மேரீடு டு எல். ஜி இஸ் மேரீட் டு எல்னா ஜி வில் பி ஃபீமேல். அப்ப ஜி தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மதர். அண்ட் வி இஸ் மதர் ஆஃப் ஜி. ஸோ வி இஸ் மதர் ஆஃப் ஜி. Then which of the following statement is definitely true? R is sister of P. R உடைய ஜெண்டர் தெரியாது, ஸோ அதனால இது கண்டிப்பா ட்ரூன்னு என்னால சொல்ல முடியாது. P is daughter of G, கண்டிப்பா ட்ரூ. R is grandson of V, மறுபடியும் ஜெண்டர் தெரியாது. R உடைய ஜெண்டர் தெரியாம அது சன்னா டாட்டரான்னு என்னால சொல்ல முடியாது. G is husband of L. G வந்து ஒய்ஃப் ஆஃப் L, husband of L கிடையாது. V is aunt of L. ஸோ ஒய்ஃபோட மதரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், தமிழ்ல அத்தைன்னு சொல்லுவோம், பட் இங்கிலீஷ்ல ஆண்ட்லாம் சொல்ல மாட்டோம், மதர் இன்லான்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் தப்பு. ஸோ அப்போ செகண்ட் ஒன் மட்டும்தான் கரெக்ட் ஆன்சர், டெஃபினெட்லி ட்ரூ. ஓகேவா? ஸோ அகைன் சேம் கிராஃபா? நோ, இல்லை அப்படிதானே. ஸோ பிஎஸ் அங்கே மேரிட் டு ஆர், இங்கே மேரிட் டு ஜி. ஸோ பிஎஸ் மேரிட் டு ஜி. இந்த ப்ரீவியஸ் சம் P is sister of R, here P is married to G. Who has only 2 children? Who na second person இப்போதான் பார்த்தோம், ரைட்? இங்கே செகண்ட் பர்சன் G. இவங்க ரெண்டு பேரும் மேரீட் அப்படிங்கனால இவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, ரைட்? Who has only 2 children? F and D. சில்ட்ரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க, ஜெண்டர் தெரியாது. F is married to son of K. ஸோ கேன்னு ஒருத்தர் இருக்கணும், அவருக்கு சன் ஒருத்தர் இருக்கணும், அவங்களுக்கு எஃப் மேரேஜ் பண்றோம், ரைட்? ஸோ சன் யாரா வேணாலும் இருக்கலாம். அப்ப இவரு சன்னுனா எஃப் ஆட்டோமேட்டிக்கா ஃபீமேல் ஆயிடுவாங்க, அப்படிதானே? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நம்மளே தான் ரெகக்னைஸ் பண்ணிக்கணும். ஸோ எஃப் இஸ் மேரிட் டு சன் ஆஃப் கே. எஸ் இஸ் டாட்டர் ஆஃப் ஆர். ஸோ எஸ் எங்க இருக்காங்கன்னே தெரியாது, எஸ் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு கீழே டாட்டர் வரைய முடியும். ஹூ இஸ் மேரிடு டு கே. ஹூனா செகண்ட் பர்சனா. ஸோ அப்ப R is married to K, but R is daughter of S. அப்ப ஆட்டோமேட்டிக்கா K will be male வந்துரும். ஓகேவா? H is grandson of both P and K. So P க்கும் K க்கும் grandson H அப்படின்னா இவங்களோட பசங்களுக்கும் கேவோட பசங்களுக்கும் பிறந்த பையன் யாரா இருக்கணும், ஹச்சா இருக்கணும். அது கிராண்ட் சன்னு சொல்லிட்டாங்க, ஸோ அதனால பிளஸ் சிம்பிள் போட்டுது. ஓகேவா? G is father of J, who is daughter of C. J does not have any siblings. So அப்ப J வை நான் F க்கும் சில்ட்ரனா போட முடியாது, K க்கும் சில்ட்ரனா போட முடியாது, PG க்கும் சில்ட்ரனா போட முடியாது, S க்கும் சில்ட்ரனா போட முடியாது, ஏன்னா அவங்களுக்குலாம் ஆல்ரெடி சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ நான் எங்க மட்டும்தான் இன்னொரு பேரை போட முடியும் அப்படின்னா, டிக்கு ஒரு பேரை வச்சு அவங்களுக்கு ஜேன்னு ஒரு சில்ட்ரனை போட்டோன்னா அவங்களுக்கு எந்த சிப்ளிங்ஸுமே இருக்க மாட்டாங்க, ரைட்? பட் டாட்டர் ஆஃப் சின்னு சொல்லிட்டாங்க. G is grandfather of J. So G is grandfather of J ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ P will automatically become grandmother. ஓகேவா? So G is grandfather of J, who is daughter of C. J does not have any siblings. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் ஜெண்டர் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கொடுத்ததெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி போட்டோம். ஜெண்டர் தெரியாம இருக்கிறது யார் யாருக்கெல்லாம், எஸ்க்கு ஜெண்டர் தெரியாது, டிக்கு ஜெண்டர் தெரியாது, சிக்கு ஜெண்டர் தெரியாது, அண்ட் இந்த பர்சன் யாருன்னே நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ கேவோட பையன் இது வரைக்கும் எந்த அல்பபெட்டும் இங்கே தரல. இஃப் சி இஸ் ஃபாதர் ஆஃப் ஜே, ஸோ இஃப் சி இஸ் ஃபாதர் ஆஃப் ஜே, அப்போ இவர் ஃபாதர்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க மதர் ஆயிடுவாங்க, அப்படிதானே? தென் ஹவு இஸ் டி ரிலேட்டட் டு ஹச்? டி ஹச்சுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. டி ஹவு ரிலேட்டட் டு ஹச்? அப்போ நீங்கள் ஹச்சில் இருந்து டியை பார்க்கணும். ஸோ என்னுடைய மதரோடைய சிஸ்டர் எனக்கு என்ன வேணும், ஆண்ட் வேணும், அவ்வளோதான் சொல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அகெயின் அதே சம் தான், அப்படிதானே? ஸோ அப்போ அந்த கிராஃபை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாமா?
if M is father of H, so M is அப்ப M இங்க போகணும், ரைட்? K ஓட son M இருந்தா then how is P related to M? Then how is P related to M? Wife ஓட அம்மாவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சூப்பர். ஸோ மதர் இன் லா வில் பி த ஆன்சர். அவ்வளோதான் சம், ரைட்? டெக்னிக்கல் அந்த ரிலேஷனோட நேம்ஸை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சார்ட்டை ஒழுங்காக எழுதுங்க. ஜென்ரேஷன்னா கீழே வெர்டிக்கல் ஆர்டரில் எழுதுங்க. ஒரே ஜென்ரேஷன்ல இருந்தால் ஹரிசாண்டல் ஆர்டரில் எழுதுங்க. சிப்ளிங்ஸ்னா சிங்கிள் ஏரோ மார்க் யூஸ் பண்ணுங்க. பேர்னா டபுள் ஏரோ மார்க் யூஸ் பண்ணுங்க. ஜெண்டர் தெரிஞ்சுட்டா பிளஸ் அண்ட் மைனஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் சம். ஸோ நவ் ஹச் இஸ் மதர் இன் லா ஆஃப் வி. ஸோ அப்போ வின்னு ஒருத்தர் இருக்கணும், அவங்களுக்கு பேர் யாராவது ஒருத்தர் இருக்கணும், அந்த பேருக்கு மதர் யாரா இருக்கணும்? ஹச்சா இருக்கணும். அப்படின்னா தான் ஹச் வில் பி மதர் இன் லா ஆஃப் வி. மறுபடியும் வியோட ஜெண்டர்லாம் தெரியாது. ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் எல்? ஹூனா செகண்ட் பர்சன். ஸோ இங்க செகண்ட் பர்சன் வி. ஸோ வி இஸ் ஃபாதர் ஆஃப் எல். அப்போ இந்த ஜெண்டர் தெரிஞ்சிருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்க உமனா இருக்கணும். அப்படின்னா தான் மேரேஜ் பண்ண முடியும். தென் என் இஸ் த கிராண்ட் டாட்டர் ஆஃப் ஹச். என் இஸ் த கிராண்ட் டாட்டர் ஆஃப் ஹச். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இருந்தாலும் அவங்க கிராண்ட் டாட்டர் தான். பட் ஹச்சுக்கு இன்னொரு சில்ட்ரன் இருந்தால் அவங்களுக்கும் கூட என் சில்ட்ரனா இருந்தால் மறுபடியும் கிராண்ட் டாட்டர் தான் வருவாங்க, ரைட்? ஸோ அண்ட் இஸ் நாட் சில்ட்ரன் ஆஃப் வி. ஸோ வியோட சில்ட்ரன் இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ ஹச்சுக்கு இன்னொரு சில்ட்ரன் இருக்காங்க. அந்த சில்ட்ரனுக்கு பிறந்த டாட்டர் தான் யாரு? என். ஸோ என் இஸ் த கிராண்ட் டாட்டர் ஆஃப் ஹச். தென் and is not the child of V. J is grandmother of N. J is grandmother of N. ஆல்ரெடி இங்க H கிராண்ட்மதர் தான். இன்னொரு கிராண்ட்மதர் இருக்காங்க அப்படின்னா அப்ப அவங்களுடைய பேரண்ட்ஸ்ல இன்னொரு பேருக்கு அம்மா இருக்கணும். அந்த அம்மாவையும் நம்ம கிராண்ட்மதர்னு தானே சொல்லுவோம். ஸோ ஜே இஸ் த கிராண்ட்மதர். ஓகேவா? ஸோ இது ஃபாதர் சைடு கிராண்ட்மதர்னா ஜே வில் பி மதர் சைடு கிராண்ட்மதர். இன்கேஸ் ஹச் வந்து மதர் சைடு கிராண்ட்மதரா இருந்தா ஜே வந்து ஃபாதர் சைடு கிராண்ட்மதர். ஸோ ஜே இஸ் கிராண்ட்மதர் ஆஃப் என். ஹச் அண்ட் ஜே ஹாவ் ஒன்லி 2 சில்ட்ரன்ஸ் ஈச். ஸோ ஹச்சுக்கு 2 சில்ட்ரன்ஸ் இருக்க மாதிரி ஜேக்கும் 2 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. ஓகேவா? அது யாருன்னு தெரியாது. தென் ஓ இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் ஜே. ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் ஓ. ஓகேவா? நான் இதை கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதிக்கிட்டுமா? ஸோ வின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, விக்கு பேர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு மதர் ஹெச், வி இஸ் த ஃபாதர் ஆஃப் எல்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால திஸ் பர்சன் வில் பிகம் அன் உமன். ஹச்சுக்கு ஒரு கிராண்ட் டாட்டர் இருக்காங்க, பட் அவங்க வியோட சைல்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஹச்சுக்கு இன்னொரு சைல்டு இருக்கணும். அந்த சைல்டு வேற யாரு கூடயாவது மேரேஜ் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு பிறந்த சில்ட்ரன் என். என் கிராண்ட் டாட்டர் அப்படின்னு சொன்னனால நான் மைனஸ்ன்னு வச்சுக்கிறேன். அண்ட் என்னுக்கு ஜேன்னு இன்னொரு கிராண்ட் மதரும் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஹச் ஃபாதர் சைடு கிராண்ட் மதராக இருந்தால் இன்னொன்று மதர் சைடு கிராண்ட் மதராக இருக்கணும். ரெண்டு பேர்த்துக்குமே 2 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜேக்கும் இன்னொரு சில்ட்ரன்ஸ் இருக்கணும். ஓ இஸ் டாட்டர் ஆஃப் ஜே. ஸோ இது ஓவா இருக்கணும், இல்லை இது ஓவா இருக்கணும். ஓகேவா? ஜி இஸ் ஃபாதர் ஆஃப் ஓ. அப்போ ஓக்கு ஃபாதர் ஜி. ஹூ இஸ் மதர் ஆஃப் ஒய். ஓ யாரு? ஒய்யோட மதர். ஸோ 0 இங்கே வந்தா, சாரி ஓ இங்கே வந்தா என்னும் ஒய்யும் சிப்ளிங்ஸாக இருப்பாங்க. இன்கேஸ் ஓ இங்கே வந்துச்சுன்னா ஒய் அவங்களுடைய சைல்டாக இருப்பாங்க. பட் ஓவோட ஜெண்டர் தெரிஞ்சிருச்சு, ஓ இஸ் அ ஃபீமேல். தென் டி இஸ் பிரதர் ஆஃப் பி. டி இஸ் பிரதர் ஆஃப் பி. ரெண்டே 2 சில்ட்ரன்ஸ் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி இங்கே ஓ போயிடுச்சு. அப்போனா டிபி இங்கே போட முடியாது. ஸோ டி இங்கே வந்தால் பி இங்கே வரும், பி இங்கே வந்தால் டி இங்கே வரும். பட் டி இஸ் அ பிரதர்னு சொல்லிட்டாங்க. ஸோ டி சுட் பி மேல். டி என்னால் இங்கே பிளேஸ் பண்ணவே முடியாது, ஏன்னா இது ஆல்ரெடி ஃபீமேல்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ பி தான் இங்கே வரணும். டி சுட் பி ஹியர். டி மேலா? அப்போ டி மேல்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒய்ஃப் தான் இருக்கணும், ரைட்? ஸோ ஓ. அண்ட் ஓ இஸ் த ஒன்லி டாட்டர்னு சொல்லிட்டாங்க. வேற டாட்டர் இல்லை அப்படின்னா இது சன். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாமா?
ஸோ அப்போ ஓக்கு தான் சைல்டு ஒய். ஸோ அப்போ இங்கே ஒய் வராது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஜெண்டரும் தெரிஞ்சிருச்சு அப்படிதானே. இன்னமும் சம் இருக்கு. ஒய் இஸ் த நெவியூ ஆஃப் போத் பி அண்ட் எஸ். ஸோ ஒய் இஸ் நெவியூ ஆஃப், நெவியூனா மேலா, பிக்கு இவங்க ரெண்டு பேரும் சிப்ளிங்ஸ். ஸோ ஆல்ரெடி நெவியூ. அப்போ இங்கே எஸ்ன்னு ஒருத்தவங்க வரணும். அப்போனா இவங்க ரெண்டு பேரும் சிப்ளிங்ஸாக இருந்தால் ஒய் மறுபடியும் நெவியூ ஆயிடுவாங்க. ஓகேவா. ஸோ ஒய் இஸ் நெவியூ ஆஃப் போத் பி அண்ட் எஸ். எல் இஸ் நெவியூ ஆஃப் டி. ஆமாம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சிப்ளிங்ஸ். சிப்ளிங்ஸோட பையன் நெவியூ, அதனால எல்லு பையனா இருக்கணும். வி டஸ் நாட் ஹாவ் எனி சிப்ளிங்ஸ். ஸோ விக்கு சிப்ளிங்ஸே கிடையாது. ஓகேவா. ஸோ அவ்வளோதான் சார். இப்போ நம்ம கொஸ்டினை பார்ப்போம். ஹவு ஓ இஸ் ரிலேட்டட் டு பி. ஓ எங்கே இருக்காங்க? ஓ இங்கே இருக்காங்க. ஸோ பியோட பிரதர், பிரதரோட ஒய்ஃப். பிரதரோட ஒய்ஃப் என்னன்னு சொல்லணும்? சிஸ்டர் இன் லா. சூப்பர் டன். அவ்வளோதான் சம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஐ திங்க் அதே சம் தான். அப்போ அதே சார்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிதானே. ஹவு என் இஸ் ரிலேட்டட் டு எஸ். என் எஸ்ஸுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஸோ என் இங்கே இருக்காங்க, எஸ் இங்கே இருக்காங்க. ஸோ என்னுடைய மதரோடைய பிரதர், ரைட். ஸோ ஹவு என் இஸ் ரிலேட்டட் டு எஸ். அப்போ எஸ்ல இருந்து பார்த்தா சிஸ்டர், சிஸ்டரோட பொண்ணை என்னன்னு சொல்லுவோம்? பிரதரா இருந்தாலும் சிஸ்டரா இருந்தாலும் அவங்களுடைய சில்ட்ரனை நம்ம நீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நீஸ் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் அதே ஹச் இஸ் மதர் இன் லா ஆஃப் வி. ஓகேவா. ஸோ அதே சார்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஹவு இஸ் சி ரிலேட்டட் டு ஓ. ஸோ சி 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 ஐ திங்க் நம்ம இந்த சென்டென்ஸை கிராஃப்ல ரெப்ரசென்டே பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதானே. ஸோ டி இஸ் பிரதர் ஆஃப் பி, அதை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு அடுத்து ஒய் இஸ் நெவியூ ஆஃப் பிக்கு போயிட்டோம். ஸோ ஹூ இஸ், அப்போ பி இஸ் அ டாட்டர் ஆஃப் சி. பி இஸ் டாட்டர் ஆஃப் சி அப்படின்னா அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேரா இருக்கும், ரைட். ஹச் அண்ட் சி சுட் பி கப்புள்ஸ். ஓகேவா. ஸோ ஹூனா செகண்ட் பர்சன், செகண்ட் பர்சன் இஸ் டாட்டர் ஆஃப் சி. ஸோ அப்போ பி இஸ் அ டாட்டர். இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன? ஹவு சி இஸ் ரிலேட்டட் டு ஓ. ஸோ ஓக்கு சி என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஹஸ்பண்டோட ஃபாதர் என்ன வேணும்? ஹஸ்பண்டோட ஃபாதர், ஃபாதர் இன் லா வில் பி அவர் ஆன்சர் ஃபார் திஸ் சம். ஓகேவா. அண்ட் இப்போ பேங்கிங்ல இந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் அதிக நம்பர் ஆஃப் சம்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவாங்க, அதை ஃபாலோ பண்ணி நம்ம இருக்கிற சாய்ஸ்ல எது ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும், ரைட். ஸோ மைனஸ்னா பிரதர், ரைட். ஸோ சி இஸ் பிரதர் ஆஃப் பி. அடுத்தது பர்சன்டேஜ் இருக்கு. பர்சன்டேஜ்னா பி இஸ் சிஸ்டர் ஆஃப் டி. ஸோ அப்போ இவங்க மூணு பேருமே சிப்ளிங்ஸ். பிளஸ்னா மதர். ஸோ அப்போ டி இஸ் மதர் ஆஃப் கே. ஓகேவா. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் மீன்ஸ் டி இஸ் நீஸ் ஆஃப் சி. ஸோ இவங்க மூணு பேரும் சிப்ளிங்ஸ் தான் இருக்காங்க, நீஸ் இல்லை. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் நாட் அவர் ஆன்சர். ஓகேவா. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஸ்பீடாக நீங்கள் பாட்டுக்கு போடுங்க, செக் பண்ணுங்க, இருந்தால் ஆன்சர், இல்லைன்னா இல்லை. அடுத்தது பர்சன்டேஜ்னா என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க? சிஸ்டர். ஸோ சி இஸ் சிஸ்டர் ஆஃப் ஆர். அடுத்தது ஸ்டார். ஸோ ஸ்டார் மீன்ஸ் ஃபாதர். ஸோ ஆர் இஸ் ஃபாதர் ஆஃப் டி. அண்ட் பிளஸ்னா மதர். ஸோ டி இஸ் மதர் ஆஃப் ஜே. ஸோ டி இஸ் நீஸ் ஆஃப் சி. சிப்ளிங்ஸ், சிப்ளிங்ஸோட சில்ட்ரன் ஃபீமேலா இருந்தா நீஸ், மேலா இருந்தா நெவ்யூ. ஸோ திஸ் சாட்டிஸ்ஃபைஸ் த கண்டிஷன். ஓகேவா. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும், நீங்க அடுத்ததெல்லாம் செக் பண்ணி பார்க்க வேண்டாம். பட் இப்போ நம்ம அதை செக் பண்ணி ஆன்சர் வருதா இல்லையான்னு பார்த்துக்கிறேன். நீங்க எக்ஸாம்ல ஆன்சர் வந்துருச்சு டிக் பண்ணிட்டு அடுத்த சமுக்கு மூவ் ஆன் ஆயிடலாம். ஸோ எஸ் மைனஸ் சொன்னா என்ன மீனிங்? பிரதர். ஸோ எஸ் இஸ் பிரதர் ஆஃப் டி. அடுத்தது பிளஸ் ஒன்னா என்ன மீனிங்? மதர். ஸோ டி இஸ் மதர் ஆஃப் பி. பர்சன்டேஜ் வந்தா சிஸ்டர். ஸோ பி இஸ் சிஸ்டர் ஆஃப் சி. இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும்? டி இஸ் நீஸ் ஆஃப் சியான்னு செக் பண்ணணும். நீஸ்னா சிக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல டி இருக்கணும். பட் இங்க டி சிக்கு முன்னாடி ஜென்ரேஷன்ல இருக்காங்க. ஸோ திஸ் ஒன் பி அவர் ஆன்சர். சிமிலர்லி ஃபோர்த் ஒனுக்கு ஏ பிளஸ் இருக்கு. ஸோ ஏ பிளஸ் அப்படின்னா ஏ இஸ் மதர் ஆஃப் டி. அடுத்தது பர்சன்டேஜ் அப்படின்னா சிஸ்டர். ஸோ டி இஸ் சிஸ்டர் ஆஃப் ஆர். பிளஸ் அப்படின்னா மறுபடியும்
R is mother of C. So T is niece of C. Again மறுபடியும் T வந்து Cக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல இருக்காங்க. So this won't be our answer. 2 will be our answer. ஓகேவா? Then how H is related to K? So Y minusனா என்ன meaning? Brother. So Y is brother of H. Percentage அப்படின்னா sister. So H is sister of T. Star அப்படின்னா father. So T is father of K. நம்ம யார் ரெண்டு பேர்த்துக்கும் இடையில கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஹவு ஹச் இஸ் ரிலேட்டட் டு கே. ஹச் கேக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபாதரோட சிஸ்டரை நம்ம என்னன்னு கூப்பிடுவோம்? ஆண்ட்னு கூப்பிடுவோம். ஸோ ஆண்ட் வில் பி அவர் ஆன்சர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் பிளட் ரிலேஷன் சம்ஸ். இவ்வளோதான். இதுக்கு மேலெல்லாம் டஃபாலாம் கேட்க மாட்டாங்க, ரைட்? மேபி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டில் கம்பைன் பண்ணி வேணா கேட்கலாமே தவிர மற்றபடி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப ஈஸி. ஸோ சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ரேஷன் அப்படின்னா வெர்டிக்கல் ஆர்டரில் எழுதுங்க. அப்பா பையன், பையனோட பையன் அப்படின்னா வெர்டிக்கல் ஆர்டரில் எழுதுங்க. ஒரே ஜென்ரேஷன், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரே ஜென்ரேஷனில் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் ஹரிசாண்டல் வேல எழுதிக்கோங்க. கப்புள்ஸ் அப்படின்னா டபுள் ஏரோ மார்க் யூஸ் பண்ணிக்கோங்க. சிப்ளிங்ஸ் அப்படின்னா சிங்கிள் ஏரோ மார்க் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மேல்னா பிளஸ், ஃபீமேல்னா மைனஸ். அண்ட் ஜெண்டர் தெரியலனா தயவு செஞ்சு ஆன்சரை அசியூம் பண்ணாதீங்க. ஆன்சர் should be cannot be determined, right? So then that's it for today. And டைம் ஃபார் பேங்க் எக்ஸாம் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணால் நிறையா ஃப்ரீ டெய்லி ஆன்லைன் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம கான்செப்ட் கற்றுக்கிறது முக்கியம் கிடையாது, அது எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ கான்ஃபிடென்ட் கெயின் பண்ணலாம், ரைட்? அண்ட் லேட்டஸ்ட் ஜாப் அலர்ட்ஸ், எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன், நீங்கள் ஒவ்வொரு வெப்சைட்டாக போய் ஜாப் வந்துருச்சா, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சானா செக் பண்ண வேணாம். நீங்கள் படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்த அடுத்த ஒரு 10 to 20 minutes notification will be to your notification bar, right? And updates, GA updates இருக்கு, அது பேஸ்டு டெஸ்ட்டும் இருக்கு. ஸோ நீங்கள் GA கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு அதை டெஸ்ட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நிறையா ஃப்ரீ ப்ரிப்பரேட்டரி வீடியோஸ் இருக்கு. ஏதாவது கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை கிளாரிஃபை பண்ணணும், கிளாரிட்டி தேவைப்படுது அப்படின்னா வீடியோஸ் நிறையா இருக்கு. போய் இப்போ ஆவரேஜ் ரேட்டில் ஏகப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கான்செப்டில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருங்க. ஃபவுண்டேஷனை ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீட் வில் இன்க்ரீஸ், ரைட்? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தேன் அதர்ஸ், ப்ரீவியஸ் எக்ஸாமோட அனலைசிஸ், கட் ஆஃப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, ரைட்? ஸோ பேங்க் எக்ஸாமை டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ அஸ், வி ஆர் அவைலபிள் இன் டெலகிராமில் இருக்கோம், யூடியூப்ல இருக்கோம், இன்ஸ்டாகிராமில் இருக்கோம். அண்ட் உங்களுக்கு எப்போ எந்த டவுட்னாலும் சால்வ் பண்ண முடியல, இல்லை இதை சால்வ் பண்ண ரொம்ப டைம் எடுத்துக்குது, அதை ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு ஏதாவது டவுட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா please post that question to us. We'll make a video on that. Thank you all.